Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர்ட் பை எஜுகஸ்ட் ஆன்லைன் கோர்ஸ். இந்த கோர்ஸில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃப்ரீயாக போய் செக் பண்ணி. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. டென்சிங் மற்றும் ஹெல்லரியின் வெற்றி வெறும் மலையேற்ற வெற்றி மட்டுமல்ல, அது மனிதனின் விடாமுயற்சிக்கும் சூட்டு முயற்சிக்கும் கிடைத்த வெற்றி. ஒரு ஷெர்பாவின் உதவி இல்லாமல் ஒரு வெளிநாட்டவர் அந்த சாதனையை செய்திருக்க முடியாது. அதே போல ஒரு குழுவின் ஆதரவு இல்லாமல் அந்த இருவராலும் வென்றிருக்க முடியாது. இது நமக்கு என்ன சொல்கிறது? நாம் சேர்ந்து உழைத்தா எவ்வளவு பெரிய சிகரத்தையும் அடையலாம். அந்த முதல் படி இன்று ஆயிரக்கணக்கானோருக்கு வழிகாட்டியா இருக்குது. எவரெஸ்ட் சிகரத்தை அடைவது என்பது பூங்காவில் நடப்பது போன்றதல்ல. அது மரணத்துடன் விளையாடும் ஒரு பயணம். மலையேறி எதிர்கொள்ளும் முதல் மற்றும் முக்கிய சவால் அக்யூட் மவுடன் சிக்னஸ் என அழைக்கப்படும் ஒரு நிலை. உயரம் அதிகமா காத்தில் ஆக்சிஜன் குறையும். இதனால் கடுமையான தலைவலி, வாந்தி, மயக்கம் போன்றவை ஏற்படும். இது தீவிரமான நுரையீரல் மற்றும் மூளையில நீர் கோர்த்து உயிருக்கே ஆபத்தாய்விடும். இது தவிர்க்க மலையேறிகள் சிறிதாக உயரத்துக்கு சென்று தங்கள் உடலை அந்த சூழலுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுக்கு பல வாரங்கள் ஆகும். இரண்டாவது பெரிய அபாயம் கொம்பு பனிப்பொழிவு. இது எவரெஸ்ட் அடிவார முகாமுக்கு மேலே உள்ள ஒரு பகுதி. இங்கு பனிப்பாறைகள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும். திடீரென்று பெரிய பனிப்பிளவுகள் உருவாகும், பனிச்சீவுகள் ஏற்படும். இந்த பகுதியை கடப்பது கன்னிவெடிகள் நிறைந்த ஒரு நிலத்தை கடப்பது போன்றது. மலையேறிகள் ஏணிகளை பயன்படுத்தி இந்த பிளவுகளை கடக்க வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் விபத்து நேரலாம் என்பதால் இது பயணத்தின் மிகவும் அபாயகரமான பகுதியாக கருதப்படுகிறது. பல அனுபவமிக்க மலையேறிகள் சூடிங்கு தங்கள் உயிரை இழந்திருக்கிறாங்க. வானிலையும் ஒரு பெரிய எதிரி. எவரெஸ்டின் வானிலை நிமிடத்துக்கு நிமிடம் மாறும். திடீரென்று புயல் காற்று வீசும், பனிப்பொழிவு அதிகமாகும், வெப்பநிலை கடுமையாக குறையும். டெத் சோன் என அழைக்கப்படும் 8000 மீட்டருக்கு மேல் உள்ள பகுதியில் உடல் தானாவே செயலிழக்க தொடங்கும். அங்கு அதிக நேரம் தங்க முடியாது. அந்த பகுதியில் தவறு நடந்தால் உதவிக்கு யாரும் வர முடியாது. மீட்பு பணிகள் செய்வது கிட்டத்தட்ட முடியாத ஒண்ணு. இதனால் பலரின் உடல்கள் அங்கேயே பனியில் உறைந்து கிடக்கின்றன. இந்த பயணத்துல மலையேறிகள் உடல் ரீதியா மட்டுமல்ல, மன ரீதியாகவும் பெரும் சவால்களை சந்திக்கிறார்கள். தனிமை, பயம், சோர்வு என அனைத்தும் சேர்ந்து அவர்களை பாதிக்கும். ஒரு சிறிய தவறு கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்திவிடும். ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் எவரெஸ்ட் பயணத்தில் உயிரிழந்துள்ளனர். அவர்களின் தியாகங்கள் இந்த மலையின் கடினத்தன்மையும் அதை அடைய தேவைப்படும் அபாரமான தைரியத்தையும் நமக்கு உணர்த்துகின்றன. இது வெறும் விளையாட்டு அல்ல, ஒரு தவம். ஒரு காலத்தில் தூய்மையின் சொர்க்கமாக இருந்த எவரெஸ்ட் இன்னும் மனிதர்களின் வருகையால் மாசடைந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான மலையேறிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள். அவர்கள் விட்டு செல்லும் குப்பைகள் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. காலி ஆக்சிஜன் சிலிண்டர்கள், பிளாஸ்டிக் கவர்கள், கரிந்த சூடாரங்கள், உணவு பொட்டலங்கள் என பல குப்பைகள் மலை முழுவதும் சிதறி கிடக்கின்றன. இதனால் எவரெஸ்ட் உலகின் மிக உயரமான குப்பை மேடு என அழைக்கப்படும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த குப்பை பிரச்சனை ஒரு புறம் இருக்க, புவி வெப்பமயமாதலின் தாக்கம் இங்கு நேரடியாக தெரிகிறது. வெப்பநிலை உயர்வதா இமயமலையில் உள்ள பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருகின்றன. இது அந்த பகுதியின் நீர் ஆதாரத்தை பாதிக்கிறது. மேலும் பனிப்பாறைகள் உருவதா பனி ஏரிகள் உருவாகி திடீரென உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. இது கீழ் பகுதியில் வாழும் மக்களின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பெரும் அச்சுறுத்தலாயிருக்கிறது. இயற்கையின் இந்த எச்சரிக்கை மணியை நாம் கவனிக்க தவறினா அதன் விளைவுகள் மோசமாயிருக்கும். இந்த சிக்கல்களை சரி செய்ய நேபாள் அரசாங்கமும் பல தன்னார்வ அமைப்புகளும் சில நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. மலையேறிகள் தாங்கள் கொண்டு செல்லும் குப்பைகளை திறம் கொண்டு வர வேண்டும் என சட்டம் உள்ளது. சாகர் மாதா தூய்மை பயணம் போன்ற திட்டங்கள் மூலம் மலையில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. ஆனாலும் வரும் குப்பைகளின் அளவு அதிகமாக இருப்பதால் இந்த முயற்சிகள் மட்டும் போதாது. சுற்றுலா பயணிகளுக்கும் மலையேறிகளுக்கும் இது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுவது மிகவும் அவசியம். எவரெஸ்ட் என்பது நாம் வென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு இடம் மட்டுமல்ல, அது நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். அதன் அழகையும் தூய்மையையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது நமது கடமை. இயற்கையை மதிக்காமல் நாம் செய்யும் எந்த சாதனையும் முழுமையடையாது. மலையின் கம்பீரத்துக்கு முன்னால் மனிதன் ஒரு சிறிய துகள் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த புரிதலோடு நாம் எவரெஸ்டை அணுகினால் அதன் சுற்றுச்சூழலுக்கு நம்மா எந்த பாதிப்பும் வராது. நாம் காத்தா அதுவும் நம்ம காக்கும்.
முடிவா மவுண்ட் எவரெஸ்ட் என்பது வெறும் ஒரு மலை அல்ல. அது மனிதனின் முயற்சிக்கும் மன உறுதிக்கும் ஒரு மிகச் சிறந்த சின்னம். ஒரு சாதாரண மனிதன் சரியான பயிற்சியோடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் இருந்தார் உலகின் உச்சியை சூட அடைய முடியும் என்பதை அது நமக்கு காட்டுது. அந்த மலையை ஏறுபவர்கள் அதன் உயரத்தை மட்டும் வெல்வதில்லை, அவர்கள் தங்களுக்குள் இருக்கும் பயத்தை வெல்கிறார்கள். தங்களின் உடல் மற்றும் மன வரம்புகளை தாண்டி செல்கிறாங்க. அந்த வெற்றி அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு உந்து சக்தியா அமைகிறது. நமது வாழ்க்கையிலும் எவரெஸ்ட் போன்ற பல சவால்கள் வரலாம். சில நேரங்களில் ஒரு பிரச்சனை ஒரு பெரிய மலையை போல நம்மை பயமுறுத்தலாம். இதை நம்மா தாண்ட முடியுமா என்ன சந்தேகம் வரலாம். அப்போது நாம் எவரெஸ்டை நினைச்சு பார்க்க வேண்டும். முதல் முயற்சியிலேயே யாரும் அந்த சிகரத்தை அடைந்து விடவில்லை. பல தோல்விகள், பல தியாகங்கள், பல வருட உழைப்புக்கு பிறகுதான் அந்த வெற்றி சாத்தியமானது. அதுபோல நாமும் நமது இலக்கை நோக்கி தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவோம். எவரெஸ்ட் நமக்கு கற்றுக் கொடுக்கும் இன்னொரு பாடம் குழு மனப்பான்மை. தனியாக யாரும் எவரெஸ்டை வெல்ல முடியாது. ஷெர்பாக்களின் உதவி, சக மலையேறிகளின் ஆதரவு, அடிவாரத்தில் காத்திருக்கும் குழுவின் வழிகாட்டுதல் என பலரின் கூட்டு முயற்சிதான் ஒருவரை உச்சிக்கு கொண்டு செல்கிறது. அதுபோல நமது வாழ்க்கையிலும் நாம் தனியாக போராட வேண்டியதில்லை. நண்பர், குடும்பத்தினர், ஆசிரியர்கள் என நம்மை சுத்தி இருக்கும் ஆதரவை பயன்படுத்தி கொண்டா எந்த பெரிய சவாலையும் எளிதாக சமாளிக்கலாம். ஆகவே நண்பர்களே, எவரெஸ்டின் கதையை வெறும் தகவலா மட்டும் பார்க்காதீங்க, அதை ஒரு ஊக்கத்தின் ஊற்றா பாருங்க. உங்கள் வாழ்வில் ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை அடைய முழு மனதுடன் உழையுங்க. தடைகள் வரும்போது துவண்டு விடாதீங்க, ஒவ்வொரு அடியா எடுத்து வையுங்க. ஒரு நாள் நீங்களும் உங்கள் வாழ்க்கையின் எவரெஸ்ட் சிகரத்தில் நிச்சயம் நிற்பீங்க. அந்த நம்பிக்கை தான் நம்மை முன்னோக்கி நடத்த வேண்டும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நன்றி.